everyone, welcome back to Jananjari Vlogs. இன்னொரு புது வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில ஒரு சூப்பரான travel vlog தான் பார்க்க போறீங்க. அவங்க சென்னையில இருந்து குன்னூருக்கு போயிட்டு இருக்கோம். சோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து கிருஷ்ணகிரி ரூட் வழியா போயிருந்தோம். இந்த தடவை உளுந்தூர்பேட் ரூட் வழியா போறோம். இந்த ரோடுமே ரொம்ப சீனிக்கா தான் இருக்கும். ஒரு டிஃபரெண்டான விதத்துல இருக்கும். வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த travel என்ஜாய் பண்ணுங்க. சென்னையிலேருந்து குன்னூர் போகிறதுக்கு அப்ராக்சிமேட்லி 10 hours ஆகும். இந்த ரெண்டு ரூட் விழுப்புரம் அண்ட் கிருஷ்ணகிரி ரூட், இந்த ரெண்டு ரூட் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா விழுப்புரம் ரூட் வந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் சீக்கிரமாகவும் நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பயங்கர மழையாக இருக்குது. ஸோ இப்போ நாங்களும் மறைமலை நகர்கிட்ட வந்துட்டோம். அடுத்ததாக ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்துட்டு குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். ட்ராவலில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா சாப்பிட்றது தான். ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்துடுச்சு. சூப்பராக ஃபஸ்ட்டு பூரி சாப்பிட்டுட்டு திரும்ப வேறு என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசிப்போம். காலையில் நாங்கள் கிளம்புனதுலேருந்தே பயங்கர மழை. இப்போ தான் மழை கொஞ்சம் நின்றுருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நல்லா பூரி தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ வெதரும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா சீனிக்காக இருக்குது. நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் உளுந்தூர்பேட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு குட்டி காஃபி பிரேக் போகலான் இருக்கோம். உளுந்தூர்பேட்டுக்கு அப்புறமேட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா கன்னியாகுமரி அந்த சவுத் சைட் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு போகிற பார்த்துருக்கோம். பட் நம்ம வந்து உளுந்தூர்பேட்லேருந்து ரைட் திரும்பிடுவோம் நீல்கிரிஸ் போகிறதுக்காக. ஓகே, வாங்க காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். ஸ்லோ மோஷனில் காஃபி ஏற்றுறதை பார்க்க நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்குல்ல. ஓகே, காஃபி குடிச்சிட்டு நம்ம திரும்ப நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். உளுந்தூர்பேட் டோலில் இருக்கிற சங்கீதான்ற ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் காஃபி குடித்தோம். ரெண்டு சைட்லேயுமே சங்கீதா ஹோட்டல் இருக்கும். நாங்கள் மோஸ்ட்டாக இந்த சைட் வரும்போது இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபுட் நல்லாயிருக்கும் இங்கே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி அந்த ஸ்ட்ரெச் போயிடுவோம். ஸோ நம்ம வந்து ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் சேலம் போக போகிறோம்.
இப்போ இந்த ரோட் பார்த்திங்கன்னா 2 லேன் தான் இருக்குது. இந்த உளுந்தூர்பேட் ரூட் வழியாக நீங்கள் நீல்கிரிஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ரெச் வந்து இந்த 2-வே லேன் தான் இருக்கும், 4-வேவாக இருக்காது. நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம ரீச் பண்ண போகிற டெஸ்டினேஷன் எந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குமோ அதே அளவுக்கு ட்ராவல் பண்ணுற அந்த ஜேர்னியுமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நம்ம போவோம், நிறைய இடத்துல சாப்பிடுவோம், காஃபி குடிப்போம், அங்கே நிறைய பேரை பார்ப்போம். அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ எனக்கு ட்ராவலில் இந்த ஒரு பார்ட்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம சேலம் தாண்டிட்டோம். ஸோ குயிக்காக ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம இன்னும் ஒரு 4 hours பக்கம் இருக்கும், நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். குயிக்காக லஞ்ச் சாப்பிடலான்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் டுவர்ட்ஸ் அவினாசி போகும்போது சங்ககிரின்ற ஒரு பிளேஸ் வரும். அங்கே ஸ்ரீ சரவண பவன் ஒரு ஹோட்டல் இருக்கும். ஸோ அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் யூஸ்வலி சாப்பிடுவோம் இந்த ஸ்ட்ரெச்சில் வரும்போது. ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். வாங்க உங்களுக்கும் காமிக்கிறோம். இந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நிறைய ஹேங் அவுட் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். ஹேங் அவுட்னு சொல்ல முடியாது, நீங்கள் வரும்போது சும்மா அப்படி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் பரோட்டாவும் வந்துருச்சு. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த கேம்பஸையும் ஒரு ரவுண்ட் சுற்றி காமிச்சிட்டு எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலான் இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ஹோட்டலுக்கு வெளியிலேயே இருக்கிற ஒரு கிராஃப்ட் ஷாப் தான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க, டாய் ஷாப்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. நான் எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ் பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்பவே பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ். ஸோ அதனால் உங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்காதுன்ற அந்த ஒரு தாட்டே வேண்டாம். ஆல்சோ நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே இவி சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ உள்ள ஒரு லான்ச் இருக்குது. நீங்கள் உங்கள் வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்து வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்ததாக இங்கே ஒரு நர்சரி கூட இருக்குது. அங்கே நிறைய ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் இருக்குது, போன்சாயெல்லாம் கூட வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செடிங்க வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கேருந்தும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த தடவை நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாரிங் பிளான்ட் வாங்கினோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில்.
செடி தான் நாங்கள் வாங்கினோம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப நம்மளோட ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது சேலம்லாம் தாண்டி அவினாசிலாம் தாண்டி ஆல்மோஸ்ட் நாங்கள் மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிற டைமில் திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா பெரிய மழையாக தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் ஹில்ஸ் ஏறுற வரைக்குமே கூட அந்த மழை கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த ஜங்ஷனில் நிறைய டீ ஷாப்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ரைட் சைடில் இருக்கிற ஒரு பேக்கரியிலேருந்து நாங்கள் யூஸ்வலாக டீ குடிப்போம். இந்த தடவை மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நாங்கள் இங்கே நிறுத்தலை, அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பவானி ஆறுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்கிறதுக்கு. ஊட்டிக்கு போகணுன்னா 2 ரூட் வழியாக போகலாம். இந்த இடத்துலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா கோத்தகிரி வழியாக ஊட்டி போகும். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா குன்னூர் வழியாக ஊட்டி போகும். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட் கிட்ட வந்துட்டோம். யூஸ்வலி இந்த ஹேர்பின் பெண்ட்ஸ்லாம் முடிஞ்சு ஹில் ஏறி நம்ம குன்னூர் ரீச் ஆகிறதுக்கு 30 to 45 minutes ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீரீஸில் அடுத்து இன்னும் நிறைய பிளேசஸ்க்கு நம்ம போகிறோம் நீல்கிரிஸில். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.